வணக்கம். தமிழன் செய்தி கேளாம். சீர்காழி பாலசுப்பிரமணியன் நகரில் 20 ஆண்டுகளாக சாலை அமைக்கப்படாத அவலம். சேரும் சகதியுமான சாலையில் பொதுமக்கள் நாற்று நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டன. வரும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அறிவித்துள்ளன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சி 8வது வார்டுக்கு உட்பட்ட பாலசுப்பிரமணியன் நகரில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நகர் அமைக்கப்பட்டது முதல் இன்று வரை சுமார் 20 ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாமல் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மோசமான சாலை குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் என அனைத்து தரப்பிடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தற்போது பெய்து வரும் கனமழையினால் பாம்பு போன்ற விஷசந்துக்கள் வீடுகளில் புகுந்து மிகுந்த அச்சத்தை உண்டாக்குவதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர். கடந்த ஆண்டு பெய்த கனமழையின் போது இப்பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளையும் மழைநீர் சூழ்ந்து மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாத சூழல் ஏற்பட்டது. அப்போது அப்பகுதிக்கு நேரில் வந்து ஆய்வு செய்த அப்போதைய மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி சீர்காழி நகராட்சி அதிகாரிகளிடம் உடனடியாக சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அறிவுறுத்தினார். ஆனால் ஆட்சியர் உத்தரவை ஓராண்டையும் நிறைவேற்றாமல் அதிகாரிகள் இந்த நகருக்கு எந்த வசதியும் செய்து தரப்படவில்லை. தற்போது பெய்து வரும் கனமழையால் அப்பகுதி முழுவதும் சேரும் சகதியுமாக முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி நடந்து கூட செல்ல முடியாத அளவிற்கு மோசமான நிலையில் உள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் பல்வேறு இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். பணிக்கு செல்லும் பொதுமக்கள், பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ஒன்று கூடி சாலையில் நாற்று நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அப்பகுதி மக்கள் கூறுகையில், போர்க்கால அடிப்படையில் இந்த சாலையை சீரமைக்கவில்லை என்றால் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர்.